ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிளிங் டைமில் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்போ எனக்கு செம்ம சூப்பராக ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. பயங்கரமாக நான் அதுலேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். அது என்ன என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். இது நடந்து இருக்கும் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போல்லாம் நான் லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது, எனக்கு அது தெரியாது. உங்கள் லைஃப்ல ஏதாவது இப்படி என்னைக்கோ யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அதை நம்மளோட பிஸி ஸ்கெடியூல்ல மறந்துருக்கலாம். அதை நீங்க ஞாபகப்படுத்தி யூனிவர்ஸுக்கு நீங்க ஒரு கிராட்டிடியூடு, ஒரு நன்றி உணர்வா நீங்க சென்ட் பண்ணணும். அதை பண்ணும் பொழுது என்ன ஆகும், யூனிவர்ஸ் நமக்கு இன்னும் அந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள்ல நம்ம கூடவே நிற்பாங்க. இதை நீங்க எப்போ பண்ணலாம்னா, எப்போ நீங்க ரொம்ப லோவா ஃபீல் பண்றீங்களோ அந்த டைம்ல எல்லாம் அந்த லோ அப்படியே மறந்துட்டு, அன்னைக்கு நம்மளால அதை அட்ராக்ட் பண்ண முடிஞ்சது இல்ல, அன்னைக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஹெல்ப் பண்ணாங்கல்ல அப்படின்ட்டு நீங்க பாசிட்டிவா உங்களோட மைண்டை எடுத்துட்டு போறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போய் அது என்ன ஒரு மிராக்கிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, ஃபிளாஷ்பேக். நான் டிரைவிங் ஸ்கூல் போறேன். காருக்கும் 2 வீலருக்கும் நான் LLR போட்டிருக்கேன். கரெக்டா அவங்க ஒரு 6 மந்த்ஸ் டைம் கொடுப்பாங்க இல்லையா, நமக்கு டேட் வரும். அப்போ அந்த டைம்ல நான் ப்ரெக்னெண்டா இருந்தனால என்னால் அப்போ போய் அட்டன் பண்ண முடியல. நான் அதெல்லாம் பண்ணலை. அப்போ நம்ம டயர்டா இருப்போம். அதனால நான் இந்த லைசன்ஸ் நான் பெருசா எடுத்துக்கல, விட்டுட்டேன் நான். அப்புறமா ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி நானே, அதாவது இப்போ நம்ம டிரைவிங் ஸ்கூல் போய் தான் நம்ம போடணும்னு கிடையாது, நம்ம தனியாவே போய் கூட LLR அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணிட்டு அப்ப எனக்கு கொஞ்சம் அந்த டைம் கிடைச்சது. அவ்வளவுதான். அந்த டைம் அதுக்குள்ள நம்ம டிரைவிங் எல்லாம் கத்துக்கிட்டாச்சுன்னு வைங்க. ஸோ அதுக்கான ஒரு மெனக்கடெல்லாம் இங்க அதை பத்தி அது விஷயம் கிடையாதுங்க. ஸோ அந்த டைம் இருக்கு, ஒரு 5 மந்த்ஸ் ஆர் 3 மந்த்ஸ் ஏதோ இருக்குன்னு வைங்க. இதுக்கப்புறமா ஒரு நாள் நைட்டு நானும் எங்க வீட்டில் அவரும் சென்னை போகணும், ஒரு ஆஃபீஸ் வேலையா போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அந்த அன்னைக்கு ஈவினிங் என் பையனை கூட்டிட்டு நான் வண்டியில இருக்கும்போது, அது பாத்தீங்கன்னா ஒரு ஜல்லி ரோடு. அதாவது அந்த நார்மலா இருக்க ரோடை ஏதாவது தோன்றன்னு சொல்லி தோண்டிட்டு அப்புறம் அப்படியே மூடி வச்சுட்டு போயிடுவாங்க இல்லையா, அதனால குட்டி குட்டி ஜல்லி கல் எல்லாம் நிறைய இருக்கும். அப்படி ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோம். நான் மெதுவா தான் போவேன் பையனை வச்சுட்டு போறனால. என் கூட வந்தவர் பைக்ல ஸ்பீடா போயிட்டாரு. அவர் போன வேகத்துல ஒரு இவ்வளோ பெரிய சைஸ் கல்லு என் வீல் கடியில மாட்டி இம்பேலன்ஸ் ஆகி நாங்க அப்படியே விழுந்துட்டோம். எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் போற ஸ்பீட்ல எல்லாம் விழுவோம்லாம். என்னோட லெஃப்ட் சைடு ஃபுல்லாவே அடி, கை, முட்டி, காலில் முட்டி, அப்புறம் அந்த நம்மளுக்கு டோஸ் வரைக்கும் எனக்கு ஃபுல் அடி. பை காட்ஸ் கிரேஸ் என் பிள்ளைக்கு ஒரு சின்ன கீரலோ ஒரு ரத்தம் எதுவுமே ஆகல. ஆனா அவன் பயந்தான், அது மட்டும்தானே தவிர அவன் உடம்புல எந்த காயமும் கிடையாது, எந்த வீக்கம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அந்த அன்னைக்கு நைட்டே நாங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு நான் சென்னை போயே தான் ஆகணும்னு சொல்லிட்டு அடங்காம கிளம்பியாச்சு. அங்கே போய் வேலையும் அடுத்த நாள்லாம் பார்க்குறோம். ஆனால் கொஞ்சம் பெயின் இருக்கு, ஏன்னா கட்டெல்லாம் போட்டு தான் போயிருக்கோம். அங்கே போய் ஒரு கிளினிக்ல நாங்கள் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு நடந்து போகணும் டாக்டர், இந்த கால் வச்சுட்டுலாம் போகலாமா அப்படிங்கிறதெல்லாம் நான் என்கொயரி பண்ணிக்கிறேன். சரிம்மா நீங்க அதெல்லாம் போகலாம் அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. இது சொன்னா கேட்காதுன்னு மைண்ட்ல அவர் போய்க்கலான்னாரா என்னன்னு தெரியல. நானும் ஃபுல்லா உங்களுக்கே தெரியும்ல எவ்வளவு கூட்டம், ஃபுல்லா எல்லா கடைக்கும் போறது, ஊர் சுத்துறது, நடக்கிறதுன்னு எல்லாம் பண்ணியாச்சு. இதுல நான் என்ன ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னா, நாங்க இந்த சென்னை ட்ரிப் முடிச்சுட்டு ஒரு 3 நாள் கழிச்சு நாங்க ஊருக்கு வரோம். வந்த அடுத்த நாள் எனக்கு அந்த LLR நான் போயிட்டு லைசன்ஸ் எடுக்க வேண்டிய டேட் அதெல்லாம் எனக்கு மறந்தே போச்சு. ஏன்னா நம்ம ஊருக்கு போயிட்டோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு ஜோஷ்ல நான் இருந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த ஃபுல்லா நடந்ததுல செம்ம பெயின் ஆயிடுச்சு என் கால்லாம். அதாவது ரொம்ப பெயின். அந்த அன்னைக்கு காலையில தான் ஏர்லி மார்னிங் நாங்க ஊருக்கு ரீச் ஆகிறோமே. அதுக்கு அந்த ஒரு நாள் தான் இருக்கு. அடுத்த நாள் காலையிலேயே நாங்க போயிடணும், ஒரு 10 o'clock போனோம். நானும் அந்த காலை வச்சே கட்டெல்லாம் போட்டுட்டு என்னை கொண்டு போய் எங்க அப்பா RTO ஆஃபீஸ்ல விட்டுட்டு என் பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறதுக்கு அவர் கிளம்பிட்டாரு. போயிட்டு வர்றதுக்கு 1 hour மேல ஆகுங்க. இப்ப என்ன எனக்கு அங்க பிரச்சனைனா, கை, முட்டி, காலு எல்லாம் அடிபட்டு இருக்கு. திரும்ப நான் கேன்சல் பண்ணி வர முடியாதுன்னா அது மறுபடியும் நமக்கு விட்டுரும். அதாவது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, லெதாஜிக் ஆயிடும். சரி அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் தள்ளி போயிடும். ஆல்ரெடி நான் முன்னாடி ஒரு தடவை போட்டு அதுக்குள்ள நம்ம கன்சீவ் ஆயிட்டோமே அப்படிங்கறதுனால போகாம விட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சுதான் இதை அப்ளை பண்ணியிருக்கோம். திரும்பவும் நம்ம இன்னும் இப்ப விட்டுட்டோம்னா திரும்ப இப்படியே நமக்கு டிலே ஆயிரும்னு சொல்லிட்டு நான் அந்த அன்னைக்கே நான் ஓட்டிடுவேன், எல்லாம் பண்ணிடுவேன்ட்டு நான் கிளம்பி போயிட்டோம். இப்ப என்னன்னா 2 வீலர்
அப்பா எடுத்துட்டு போயிட்டாரு. அங்க நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். நிறைய ஏஜ் கேட்டகரிஸ்ல இருப்பாங்க. அங்க இருக்க நான் வந்து கையில எல்லாம் கட்டு போட்டுக்கல. சும்மா சின்னதா பேண்டேஜ் மட்டும் ஒட்டிக்கிட்டேன். ஏன்னா ஒரு 3-4 நாள் ஆயிடுச்சுன்னு. ஆனா கால்ல வந்து பயங்கர அடி. அந்த ரத்தம், அந்த நீர் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கால்ல அடி. சோ கால் கட்ட மட்டும் சின்னது பண்ண முடியல. ஏன்னா நம்மள ஒரு மாதிரி வித்தியாசமா பார்ப்பாங்களேன்னுட்டு. இப்ப வந்துட்டு நான் அந்த கால் கட்டோட நின்னுட்டு இருக்கேன். அங்க இருக்கவங்க வந்து அவங்கலாம் வந்து பேசுறாங்க. அப்புறம் பேசிட்டு சரி ஓட்டி பழகுங்க அப்படின்னு அவங்களோட வண்டிய குடுக்குறாங்க. அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நான் டிவிஎஸ் ஓட்டி பார்த்தேன். அப்புறம் வந்து ஸ்கூட்டி பெப் ஓட்டி பார்த்தேன். அப்புறம் இன்னொன்னு ஆக்டிவாவா ஏதோ அங்கிருந்த ஒரு இது மாதிரி 3-4 வண்டியை நான் ஓட்டி பார்க்குறேன். எல்லாருமே அந்த 8 போடுறாங்க. என்னால அந்த காலை தூக்கி வண்டியில வைக்கவே முடியல. உட்கார்ந்துடுறேன். பேலன்ஸ் பண்ணி திருப்ப முடியல. அப்படியே காலை வந்து கால் வலிக்கு தானா கால் கீழே ஊனதான் போகுது. அப்படியே 8 போடவே முடியல. 1 ஹவர் ஆச்சு. எனக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி ஒரு பையன்லாம் அப்படியே சருன்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கெல்லாம் அவ்வளவுதான் போச்சு. நமக்கு வந்து இதுக்கு அட்டன் பண்ணாம போயிட்டா கூட மரியாதையா போயிரும். ஏதாவது ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டாங்கன்னா என்ன பண்றதுன்ற ஒரு பயம் வேற. 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு. அங்க இருக்கவங்களும் சொல்லி பார்த்தாங்க. போமா ஓட்டுமான்னு. காலை சுத்தமா வைக்கவே முடியலைங்க. சரிங்களா? இப்ப வந்து இது வரைக்கும் எனக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாயிட்டு இருக்கு. அந்த டைம்ல நமக்கு வந்து பாசிட்டிவா இரு, நல்ல ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லு, யூனிவர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், கடவுள்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், எதுவும் தோணாது. இதை பத்தி எல்லாம் நமக்கு தெரியவும் தெரியாது. நம்ம பாட்டுக்கு இருக்கோம், என்ன பண்ண போறோம்னு தெரியலையேங்கிற அந்த ஒரு நெகட்டிவ் ஹை எமோஷன்லயே நம்ம இருந்துட்டு இருக்கோம். அந்த டைம்லயே 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு. எங்க அப்பாவும் வந்துட்டாரு. அவரு கொண்டு வந்தது அவரோட வண்டி பாத்தீங்கன்னா அது வந்து ஜூபிட்டர். மீதி எல்லா வண்டியும் வெயிட் கம்மியான ஜூபிட்டர் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. எனக்கு வந்து எங்க அப்பாவை பார்த்த உடனே தான் கொஞ்சம் வந்து எனக்கு அதாவது அப்பாடா அப்பா வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. நான் ஓட்டுறனோ ஓட்டலையோ பார்த்தோன்னே, ஏன்னா அந்த அவ்வளவு நேரமும் எனக்கு யாருனே தெரியாதவங்கள என்னென்னமோ சொன்னாங்க. நான் பாட்டுக்கு பேந்த முடிச்சுட்டு இருந்தேன். அப்பாவை பார்த்தோன்னு எனக்கு ஓகேவாயிடுச்சு. இப்ப அப்பா வந்தாரு. அவர் வந்து அவரு சூப்பரா அதே மாதிரி அந்த பையன் ஓட்டுன மாதிரி அவர் அழகா ஓட்டுறாரு. எனக்கு என்னன்னா காலில் அடிபட்டு இருக்கு, வலியா இருக்கு. இவங்களுக்கு அதெல்லாம் புரியாம என்ன ஓட்டுன்னு சொல்றாங்க. நான் எப்படி ஓட்ட முடியும், எனக்கு வேற வலிக்குதேன்ற மைண்ட்ல இருக்கேன். ஆனா அப்பா எப்படி ஓட்டுறாருங்கிறத நான் அப்படியே அப்சர்வ் பண்ணேன். உண்மையாவே எனக்கு வந்து அந்த டைம்ல எல்லாம் எனக்கு அதாவது இப்ப அது சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஆனா அந்த டைம்ல அதுதான் அந்த அன்னைக்கு என் வாழ்க்கையில இப்ப ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. அவர் ஓட்டி காமிச்சாரு. இப்படி உட்கார் சாமி, இப்படி காலை வை சாமி, இப்படி ஓட்டு சாமி, அவ்வளவுதான் அப்படின்னு ஈஸியா சொல்றாங்க. நானும் அதே மாதிரி ஈஸியா உட்காந்துட்டு அதே மாதிரி அதாவது அவர் என்ன போஸ்ட்ல உட்கார்ந்தாரு, காலை எப்படி வச்சாருங்கிறத முதல் கொண்டு பார்த்துட்டு நான் அப்படியே ஓட்டிட்டு இருக்கேங்க. 2 தடவை 3 தடவை கண்டினியூவா நான் 8 போட்டுட்டேன். அங்க இருந்த எல்லாருமே பரவாயில்ல நீ போட்டமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பயும் சொன்னாங்க இதெல்லாம் வெயிட் கம்மி, அந்த வண்டியே நீ ஓட்டல, இந்த வண்டி பரவாயில்ல நீ ஓட்டிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுல என்ன ட்விஸ்ட்னா, அப்பா சொல்லி கொடுத்த அந்த ஒரு ஃப்ளோலயே நான் போனனால வந்துட்டேன். கொஞ்சம் டைம் ஆக ஆச்சுன்னா எனக்கு மறுபடியும் அந்த ஃப்ளோ வருமானு தெரியாது. நான் அதே மாதிரி ஓட்டுவேனான்னு தெரியாது. இதுலதான் எனக்கு கடவுள் கொடுத்த அந்த ஒரு மிராக்கிள் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிட்டேன், செகண்ட் டைம் ஓட்டிட்டேன், தேர்ட் டைம் ஓட்டலாம். நான் போய் அந்த 8 அந்த கார்னர்ல நான் நிற்கும் போது கரெக்டா ஆர்டிஓ வந்துட்டாரு. என்னோட நேம் வந்து நம்பர் 1 கிடையாது. நான் தான் அங்க நிக்கிறனால வாமான்ட்டாரு அவர் பாட்டுக்கு. நான் அந்த ஃப்ளோலயே நான் போய் நின்னனால அதே ஃப்ளோலயே நானும் வந்துட்டேன். அவரு எனக்கு வந்து ஓகே பண்ணிட்டாரு. எனக்கு லைசன்ஸ் அப்ரூவ் ஆயிடுச்சு. எனக்கு செம்ம ஷாக்கு. அதுக்கப்புறம் நான் அங்க நின்று நல்லா பிராக்டிஸ் பண்ணவங்க ஒரு 2-3 பேரை பார்த்தேன். பாவம் அந்த பையன்லாம் எனக்கு முன்னாடி நல்லா ஓட்டின பையன் அந்த டைம்ல சொதப்பிட்டான். அப்ப எனக்கு தெரியல, ஐயோ நம்ம எப்படியோ கிடைச்சிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி மட்டும் நினைச்சிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கார் ஈஸி தான். எனக்கு காருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த 2 வீலர்ல தான் அந்த மாதிரி கால் ஊன வந்துருச்சுன்ற ஓட்ட முடியாம இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு காருக்கும் லைசன்ஸ் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப இதுதான் விஷயம். இதை ஏன் நான் இவ்வளோ தெளிவா சொன்னேன் அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறது வந்து நமக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து உண்மை. ஆனா இதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு சொல்றேன். நம்ம லைஃப் டைம்ல நிறைய டைம் நம்ம பிஸியா இருக்கிறதுனாலயே என்ன ஆகுது, நம்ம எதையுமே கவனிக்கிறது கிடையாது. எல்லாமே ஒரு சாதாரணமா நடந்துட்டு இருக்கு. ஏதோ காலையில சாப்பாடு செஞ்சு நம்ம தட்டுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு தட்டுல வந்து சாப்பாடும் குழம்பு காயெல்லாம் வச்சு நீ சாப்பிடு அப்படின்னா நமக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒருத்தர் சமைச்சிருப்பாங்க. அந்த பொருட்கள் ஒரு கடையில நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அந்த சாப்பாட்டை ஒரு விவசாயி வந்து நிறைய விவசாயிகள் உருவாக்கி இருப்பாங்க. இதை பத்தி எல்லாம் எதுவுமே நம்ம கவலை இல்லாம நம்ம உட்கார்ந்தோம், நம்ம தட்டுக்கு சாப்பாடு வந்துச்சுன்னு ஒரு கேஷுவலா ஒரு கடந்து போற மாதிரி காலையில சாப்பாட்டை ஒரு மீலையும் நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறோம் இல்லையா? அந்த அளவுக்கு ஈஸியா நம்ம லைஃபை வந்து கண்டுக்காம வாழ்ந்துட்டு இருக்கோம்.
அப்படி வாழக்கூடாது. இப்ப நான் சொன்னதுக்கு பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துல நான் பாசிட்டிவாலாம் எதுவுமே நினைக்கல. பயம் ஜாஸ்தியா இருந்தது. நெகட்டிவ் எமோஷன்ல இருந்தேன். எல்லாரும் சேர்ந்து என்ன அரெஸ்ட் பண்றாங்க. அப்பெல்லாம் எனக்கு ஏதாவது ஒரு மீட்டர் வச்சு பார்த்துருந்தாங்கன்னா பிபி ஹையா இருந்திருக்கும். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கூட நமக்கு ஒரு ஹெல்ப் நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல கண்டிப்பா கர்மா, அந்த புண்ணியம்ங்கிறது வந்து எப்ப காப்பாத்தும்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு, என்னடா காப்பாத்தவே இல்ல. அப்ப நான் இவ்வளவு நாள் நான் நல்லவனா இருக்கேன். இவ்வளவு நான் நல்லது பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்ன கவர்னர் அவார்டா குடுத்துட்டாங்க. இனிமே நான் எவனுக்குமே நல்லது பண்ண மாட்டேன் போ. அப்படியும் நம்ம ஒரு முடிவெடுக்கலாம். இல்ல நம்மளோட எப்படி சொல்றது, நம்ம வந்து நல்லதை மட்டும் தான் பண்ணணும். நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, நம்ம நல்லதை மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு நீங்க இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகலாம், இல்ல அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகலாம். ஆனா அந்த இக்கட்டான சூழ்நிலைன்னு வரும்பொழுது மட்டும்தான் இந்த இயற்கை வந்து நமக்கான உதவியை செய்வாங்க. அது வரைக்கும் உன்னால என்ன முடியுமோ நீ பாரு. உன்னால முடியாம நீ கஷ்டப்படணுங்கிறது உன் விதியா இருந்தா அதையும் படுன்னு தான் அலோவ் பண்ணுவாங்க. அது நம்ம கஷ்டப்படணுங்கிறது இன்டென்ஷன் கிடையாது. உனக்கு நீ பண்ண புண்ணியத்துக்கு இது டைம் கிடையாது. இதை விட இன்னும், அதாவது உன் கையை மீறி ஒண்ணு இருக்கும். அதுக்குதான் நான் ஹெல்ப் பண்ணுவேன். அது வரைக்கும் நீ பட வேண்டிய கஷ்டத்தை பட்டுதான் ஆகணும். விச் மீன்ஸ் என்னங்க, கஷ்டப்படுறது கிடையாது. நம்மளோட லைஃப் ரொட்டீனை நீ வாழ்ந்துதான் ஆகணும். அது பேர் வாழ்றது தானே. நம்மளோட வாழ்க்கையில தானே கஷ்டம்னு சொல்றோம். சோ எனக்கு அப்போ இந்த ஒரு விஷயத்த நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் ரியலைஸ் பண்ணேன். எனக்கு அந்த லைசன்ஸை பார்க்கும்போது தான் எனக்கு இந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வரும். நான் ஏற்கனவே ஒரு ஜுவல்லரி ஷாப்ல போயிட்டு இதே மாதிரி எனக்கு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன், அப்ப எப்படி யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்கன்னு கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி இப்ப நான் சொல்ற இந்த 2-3 விஷயங்கள் எப்படி இருக்கும்னா ரொம்ப குரூஷியலா இருக்கும். நம்மளால எதுவுமே பண்ண முடியலங்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல தான் யூனிவர்ஸ் வந்து நமக்கு வந்து அவ்வளோ சூப்பரா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட யூனிவர்ஸுக்கு நம்ம எந்த அளவுக்கு ட்ரூவா இருக்கணும். அப்ப நம்ம என்ன கேட்கணும்? இப்ப வந்து மத்த கோயிலையோ சித்தர்கிட்டயோ போய் நான் எதுவும் கேட்கல, விட்டுறலாம். ஆனா யூனிவர்ஸ் கிட்ட பிரபஞ்சத்திட்ட கேளுன்னு தானே சொல்றாங்க. அப்படின்னா பிரபஞ்சத்திட்ட என்ன கேட்கணும்? நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும். அந்த உதவி பண்றதுக்கான சிச்சுவேஷன்ஸ் எனக்கு கொடுங்க. எப்பவுமே யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு யாராவது வந்து ஹெல்ப் பண்ணணும், நமக்கு யாராவது வந்து செய்யணும், நமக்கு ஒருத்தர் வந்து மிராக்கிள் பண்ணணும்னே கேட்கக்கூடாது. நம்ம ஒருத்தரோட லைஃப்ல மிராக்கிள் ஏற்படுத்தணும், நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கணும். சரிங்களா? ஏன்னா யூனிவர்ஸோட வேலை என்ன? கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணணும், இல்லாதவங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும். அப்படிங்கும் பொழுது அதை யார் மூலமா பண்ணுவாங்க? ஒரு ஹியூமன் மூலமா பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு செலக்ட் பண்ற ஆப்ஷனுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னாலே நம்ம சோல் ரொம்ப சுத்தமா இருக்கணும், ரொம்ப கிராட்டிடியூடா இருக்கணும். சரிங்களா? இப்ப நான் சொன்ன இந்த ஸ்டோரியில நம்ம பாசிட்டிவா இல்லைனாலுமே யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தான். அது எப்போ நடக்கும்? உங்களுக்கு அதாவது நீங்க ஒரு அன்அவேர்னஸா இருக்கிறீங்க, யூனிவர்ஸ் பத்தி நாலேஜ் இல்லைனாலுமே நீங்க எவ்வளவு சேஃபா வாழ்றீங்கிறது புரியுது இல்லையா? அதுக்காக மட்டும்தான் சொன்னேன். ஸோ யூனிவர்ஸ் பத்தி நாலேஜ், லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி ஒண்ணுமே தெரியலனாவே நம்மளை காப்பாத்துறதுக்கு அப்படி ஒரு சக்தி வேலை பார்க்குதுன்னா, எல்லாமே தெரிஞ்சு இருக்கும் பொழுது, தெரிஞ்சபடி அதை ஃபாலோ பண்ணி நம்ம வாழும் பொழுது எவ்வளோ ஈஸியா வந்துட்டு நமக்கு கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த கைடன்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத நீங்களே பாருங்க. ஸோ யூனிவர்ஸை நம்புங்க. யூனிவர்ஸ் கிட்ட நீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேளுங்க. தேங்க்யூ.